வெல்கம் டு பிரபு மேத்ஸ். எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ப்ராசஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி அதை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்காக தான் இப்போ இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சேனலுக்கு நியூ வியூவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. என்ன சார் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங்கில் சீட் அலாட்மெண்ட் கிடைச்சவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 6, 7, 8 இந்த 3 நாளில் ஒரு நாளைக்கு 1200 பேர் வீதம் கூப்பிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதோட அப்டேட்ஸ் எல்லாமே நாம் டே பை டே ஒவ்வொரு செஷன் முடிய நம்ம கிடைச்ச சோர்ஸுக்கிட்டேருந்து கிடைச்ச சோர்ஸை வச்சு நம்ம என்ன கொடுத்துட்டோம், உங்களுக்கு அப்டேட்ஸ் நிறைய கொடுத்துட்டோம். சரிங்களா? சார் இப்போ ஃபைனலைஸாக எவ்வளோ சார் வேக்கன்சி ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஃபுல்ஃபில்லாக பாருங்கள். சார் இந்த வேக்கன்சி எல்லாம் எங்கே மூவ் ஆகும்? செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்க்கு டைரெக்டாக மூவ் ஆகுமா, ஆர் இடையில் வேறு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா அப்படின்னா, இதை நம்ம ஸ்டார்டிங் இனிஷியல்லேருந்தே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, இடையில் ஸ்லைடிங் இருக்குது. ஏன்னா ஸ்லைடிங் நிறைய பேர் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க, அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட் ஆகணும். ஃபஸ்ட் ஒன், இப்போ விழுந்திருக்கிற வேக்கன்சி எல்லாமே டேரெக்டு செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் கிடையாது. இது நம்ம இனிஷியல்லேருந்தே ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்லேயே நம்ம உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குற காலங்கள்லேருந்தே நிறைய சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, சார் இப்போது இது என்ன சார் ஆகும் அப்படின்னு. எவ்வளோ சார் வேக்கன்சி ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 நாள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கிட்டத்தட்ட நமக்கு 750+ சீட்ஸ் வேக்கன்சி ஆகிருக்கு. நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட 750 சீட்ஸ் வேக்கன்சி ஆகிருக்கு. சரியா? 3 நாள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் இந்த 750 சீட்ஸ் பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணலை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணல. ஃபஸ்ட்டே மட்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வராதவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஃபஸ்ட்டே மேக்ஸிமம் 200லேருந்து தானே கூப்பிட்ருப்பாங்க. அப்போ 200 கட் ஆஃப்லேருந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ் நல்ல நல்ல காலேஜ் எல்லாத்துக்கும் அவங்க வராதவங்க தான் ஃபஸ்ட்டே கிட்டத்தட்ட 200+ சீட்ஸ் நமக்கு வேகன்சி ஆச்சு. அப்போ அதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஓவராலாக நமக்கு 750+ சீட்ஸ். நான் சொல்கிறது மினிமம் நம்பர் சொல்கிறேன். அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். நான் சொல்கிறது மினிமம் நம்பர். நிறைய பேர் 800+ அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைச்ச சோர்ஸ், நமக்கு கிடைச்சிருக்க தகவல் வச்சு தான் நான் சொல்ல முடியும். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ வருது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக அவங்ககிட்ட TNAU தகவல் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு மேக்ஸிமம் என்ன சார், மினிமம் என்ன சார் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 வேகன்சியாக இருக்கிறதா நமக்கு நியூஸ் வந்திருக்கு. சார் இந்த 750 வேகன்சியும் என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இப்போ நீங்கள் போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு CV போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கும். அந்த காலேஜ் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் CV போயிருப்பீங்க. 20,000 பே பண்ணியிருப்பீங்க. 20,000 பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை சார் நான் காலேஜ் ஜாயின் பண்ண விரும்பலை, நான் ஸ்லைடிங் போடுறேன் அப்படின்னு ஐம் வில்லிங் ஃபார் ஸ்லைடிங் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷனை கொடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு தான் இந்த இப்போ நம்ம உங்களுக்கு வேகன்சியாக இருக்கிற 750 சீட்ஸ் பாசிபிலிட்டி, ஃபஸ்ட்டில் பாசிபிலிட்டி உங்களுக்கு தான். அப்போ இந்த ஸ்லைடிங் இருக்கிறவங்களுக்கு முதல்ல இந்த காலேஜ் அலாட் ஆகுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் அலாட் ஆகலாம், செகண்ட் ஒன்றில் அலாட் ஆகலாம், தேர்ட் ஒன்றில் அலாட் ஆகலாம், எந்த ஸ்லைடிங்கில் வேணாலும் அலாட் ஆகலாம். ஆனால் இதில் தான் அலாட் ஆகிறது தான் கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. தேர்ட் ஸ்லைடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேர்ட் ஸ்லைடிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கான காலேஜ் கன்ஃபர்மேஷன் வரும். தேர்ட் ஸ்லைடிங் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, எந்த காலேஜும் நீங்கள் ஓகே பண்ணலை அப்படிங்கிறப்ப தான் ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சதோ அந்த காலேஜை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்லைடிங் ப்ராசஸ்ங்கிறதே மேல் நோக்கி நகர்றது தானே, அப்வர்ட் மோஷனாக போகிறது தான். இப்போ நீங்கள் 10th பிளேஸில் இருக்கிற காலேஜையோ 11th பிளேஸில் இருக்கிற காலேஜையோ, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் 12th பிளேஸில் இருக்கிற காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸ்லைடிங் கொடுத்துருந்தீங்கன்னா 12th பிளேஸுக்கு மேலே இருக்கிற 11th 10 9 அப் டு 1 வரைக்கும் உள்ள காலேஜில் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்லைடிங் ப்ராசஸ். ஸோ இதில் எதுவுமே கிடைக்கலனா ஆல்ரெடி அலாட்டான இந்த சீட்டை உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, 11ஆம் தேதி த்ரூ ஆன்லைன் மோடில் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ் த்ரூ ஆன்லைன் மோடில் 11ஆம் தேதி ஆரம்பிக்குது. அதில் சீட் எடுத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 16 17 இந்த 2 நாளில் 15 16 17 இந்த 3 நாளில் நடக்குது இன் பர்சன் மோடில். சரியா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கை மட்டும் தான் பேசலாம். செகண்ட் ஸ்லைடிங் இது முடிச்சதுக்கப்புறம் பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 13ஆம் தேதி த்ரூ ஆன்லைன் நடக்குது. அன்னைக்கு எவ்வளோ வேகன்சி, இந்த 800 வேகன்சி, இந்த 750 வேகன்சி சொல்கிறோம்ல, இந்த 750 வேகன்சியில் ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில்
ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் 11ஆம் தேதி நடக்கிற ஆன்லைனில் நடக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ப்ராசஸில் இந்த வேக்கன்சி எல்லாம் அவங்களுக்கு போகும். அவங்க செலக்ட் பண்ணது மீதி போக அது செகண்ட் ஸ்லைடிங் போகும். இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறது பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி. 26ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நமக்கு கம்ப்ளீட் வேக்கன்சி லிஸ்ட்டு பர்ஃபெக்டாக TNAU கொடுப்பாங்க. ஸ்லைடிங்லாம் முடிஞ்சிருச்சு, இவ்வளோ வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சியை வச்சு நாங்கள் செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் கொண்டு வரோம். ஸோ செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் ஆஃப்டர் 26 மார்ச் 26க்கு அப்புறம் தான் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்ஃபில்லான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் போட்டவங்களுக்கு அதிகப்படியான சான்சஸ் ஃபஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் 26க்கு அப்புறம். மறக்காமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இது மாதிரியான நிறைய அப்டேட் நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கில் இருக்கிறவங்க ரெடி ஆகிக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ.